வரைக்கும் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு பாட்டை பாடி சூப்பரான சிங்கர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க மேடம். வேற லெவல் மேடம். சூப்பரா பாடிட்டீங்க மேடம். தேங்க் யூ மேடம். வாழ்த்துக்கள் அத்தை. நல்லா பாடுறீங்க. சூப்பரா இருக்கு. அமேசிங்மா, ரொம்ப நல்லா வாசிங்க. தேங்க் யூ ஆதி. வா. பாட்டை கேட்டு சந்தோஷமா இருக்கவங்க எல்லாருக்குமே இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். அது என்னன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய கப்பிள்ஸ்ல பெஸ்டான கப்பிள்ஸை தேர்ந்தெடுத்து அவங்கள கௌரவப்படுத்த போறாங்க. கௌரவப்படுத்த போறது வேற யாரும் இல்ல, நம்ம மேடமும் சாரும் தான். ஜோடிகள் எல்லாத்தையும் இப்படி பாக்குறதுக்கு சீரியல் லைட்ஸ்க்கு நடுவுல வேற லெவல்ல மின்றீங்க. சீரியல் லைட்லாம் தோத்துருச்சு. விட்டா இவ வீட்டுக்குள்ள மூத்த மருமகளா வந்துருவா போல இருக்கே. அப்படி வரக்கூடாது. அக்கா பாத்தீங்களா அந்த பார்வதிய? அவ உங்களை விட பெரிய ஆளு, உங்களுக்கு எந்த வகையிலயும் குறைஞ்சவில்லைன்னு காமிக்கிறதுக்கு தான் இப்ப போட்டியிலேயே கலந்துக்கிறா. அக்கா, இந்த போட்டியில நீங்க தேர்ந்தெடுத்த மருமக ஐஸ்வர்யா தாங்க ஜெயிக்கணும். அதுதான் உங்களுக்கு மரியாதை. நீங்க மட்டும் இப்ப ஏதாவது பண்ணல அவ்வளவுதான்க்கா. அப்புறம் நீங்க தேர்ந்தெடுத்த ஐஸ்வர்யாவும் இந்த பார்வதியும் ஒண்ணுங்கிற மாதிரி ஆயிடும். பண்ணு பண்ணு, ஏதாவது பண்ணு. இந்த போட்டியில கலந்துக்கிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஆனா விளையாட்டுல ஒரு நேர்மை வேணும். யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விளையாடக்கூடாது. உங்க பெஸ்ட் எஃபர்ட்டை போடுங்க. இது உங்களை நீங்க ப்ரூவ் பண்ற ஒரு இடம். ஆல் தி பெஸ்ட். அருண், ஐஸ்வர்யா, சித்தி, அக்கா எதுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? உங்களுக்கு எங்க புரிய போகுது? உங்களுக்கு தான் பார்வதி பார்வதின்னு அவ பைத்தியம் பிடிச்சு போயிருக்க. அதனால எப்படியும் அவளுக்கு விட்டு கொடுக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போட்டியில கலந்துக்கிட்டு அப்படியே போயிடுங்க. சித்தி, சும்மா அருள் வாக்கு சொல்ற மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதானே, இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள நீங்களாவே ரிசல்ட் சொல்றீங்களா? நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். ஐஸ்வர்யா, தோக்க போறவங்க சவால்லாம் விடக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படியே உங்களுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்ததுன்னா யாருக்கும் விட்டு கொடுக்காம ஜெயிச்சு காட்டுங்க. அப்ப ஒத்துக்கிறேன். நாங்க தான் ஜெயிச்சு காட்டுவோம் சொல்றேன்ல. ஆமா, ஜெயிச்சு காட்டுவோம். பெரிய ஒலிம்பிக்கு ஜெயிச்சு காட்டுங்க. தேங்க்யூ. ஜோடிகளே, மேடம் சொன்னது ரொம்ப தெளிவா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போட்டியில முக்கியமான விஷயம் வெற்றியோ தோல்வியோ கிடையாது, உங்க இண்டிவிஜுவாலிட்டி தான். யாரும் யாருக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்க ஜெயிக்கிறத மட்டும் பாருங்க. யார் ஜெயிக்க போறீங்கன்றத நம்ம பாத்துடலாம். அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றத பாக்கணும்னா நம்ம அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இல்ல மாமா, சின்னையாவும் ஐஸ்வர்யா அம்மாவும் போட்டியில கலந்துட்டு இருக்காங்க.
பார்வதி, அவங்க விளையாட்ட அவங்க விளையாட போறாங்க, நம்ம விளையாட்ட நாம விளையாட போறோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல மாமா, இந்த போட்டியில ஒருவேளை ஐஸ்வர்யா அம்மா தோத்து போய் நான் ஜெயிச்சுட்டா அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே மாமா. அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க பாரு, அம்மா எதுவும் நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் அம்மா எல்லாரையும் நேர்மையா விட்டு கொடுக்காம விளையாட சொல்லியிருக்காங்க. புரியுதா? இங்க பாரு, இப்ப நானும் அருணும் ஒரு போட்டியில கலந்துக்கிட்டா நீ என்ன நினைப்ப? நான் ஜெயிக்கணும் தான் நினைப்ப? ஆமா மாமா, நான் எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? அதே மாதிரிதான் இதுவும். இந்த போட்டியில நாம ஜெயிக்கணும்னு நினைச்சு விளையாடு. இந்த போட்டியில நாம கலந்துக்காம விட்டுட்டா ஒரு வகையில அது விட்டு கொடுக்குற மாதிரி தானே. விட்டு கொடுத்த அருண் ஐஸ்வர்யா ஜெயிச்சா அது உண்மையான வெற்றியா இருக்காது இல்லையா? அப்புறம் விட்டு கொடுக்காம விளையாடணும்னு அம்மா சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால அவங்க விளையாட்ட அவங்க விளையாடட்டும், நம்ம விளையாட்ட நாம விளையாடலாம். நீ மனசை போட்டு குழப்பிக்காம விளையாட்டுல கவனம் செலுத்து. சரி வா போலாம். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாரும் நின்னுட்டீங்க. இது பிடிங்க. தேங்க்யூ. இது பிடிங்க மேடம். பார்வதி மேடம் இந்தாங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு. ஓகே, இப்ப எல்லாரும் கையிலயும் துணி கொடுத்துட்டேன். மனைவிகள் உங்க கணவன் கண்ணை வந்து கட்ட போறீங்க. இப்ப கட்டிடுங்க. இப்ப நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்ன உடனே கணவர்கள் மனைவிக்கு காலு கீழ இருக்கக்கூடிய செங்கலை ஒன்னு ஒன்னா எடுத்து முன்னாடி வைக்க போறீங்க. அண்ட் மனைவிகள் அவங்கள கைட் பண்ணணும். அண்ட் யார் ஃபர்ஸ்ட் போய் மாலையை தொடுறாங்கன்னு பாத்துருவோம். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மாமா, ரைட்ல பாருங்க. இங்க எல்லாரும் பார்த்து கவனமா விளையாடுங்க. முன்னாடி பாருங்க மாமா. ரைட், அப்படிதான். ஓகேவா? பை. ஓகே. கீழே விழுந்துராம பார்த்து. மனைவிகள் தான் இங்க ப்ராப்பரா கைட் பண்ணணும். அப்பதான் உங்க கணவர்கள் கரெக்டான அந்த செங்கலை வைப்பாங்க. மாமா ஸ்ட்ரைட்டா. Straight-ஆ வா. ஸ்ட்ரைட்டா தான். கொஞ்சம் லெஃப்ட். ஓகேவா? பார்த்து. அருண், இன்னும் லெஃப்ட் சைடுல வரணும். இன்னும் ஹரி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லெஃப்ட் மாமா. அப்படிதான். போதும். பார்த்து விளையாடுங்க. அப்படிதான். பார்வதியோட பாட்டு காலை கீழ வச்சிர போறீங்க. 3 பேர் தான் இருக்கீங்க. கேம் முடிய போகுது. கொஞ்சம் முன்னாடி. கையை மிதிக்காம வை காலை. ஸ்ட்ரைட்டா. எஸ், சூப்பர். 2 ஜோடி முன்னாடி வந்துட்டீங்க. வெரி குட். வாவ், சூப்பர். 2 பேருமே ஒரே டைம்ல டேபிள தொட்டுட்டீங்க. சூப்பர் மேடம், சூப்பர். எக்ஸலென்ட்டா விளையாடுங்க 2 பேரும். சூப்பர் மேடம். பார்வதி மேடம், ஐஸ்வர்யா மேடம், ஆதிக்கடவுர் பரம்பரையோட பெருமையை வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்க. சூப்பர். எல்லாரும் ஒரு கைத்தட்டல கொடுங்க. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க சூப்பரா வந்து இந்த கேம்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி சூப்பரா ஜெயிச்சிட்டீங்க. சொல்லி வச்ச மாதிரி அண்ணன் தம்பி 2 பேரும் ஆதிக்கடை ஒரு ஃபேமிலிக்கு வந்து பெருமையை சேர்த்துட்டீங்க. அண்ட் இந்த கேமை ஜெயிச்சதுனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சஸ்பென்ஸ். அது வந்து நான் இப்பயே கொடுக்க மாட்டேன். இன்னொரு கேம் விளையாட போறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பா இருக்குது. வாழைப்பழ சீப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஆதி சாரும் பார்வதி மேடம் நிப்பீங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த துலாபார தட்டுல ஒரு தட்டுல பார்வதி மேடம் உட்கார போறாங்க. அண்ட் இன்னொரு தட்டுல ஆதி சார் அந்த வாழைப்பழங்களை எடுத்துட்டு போய் ஃபில் பண்ண போறீங்க. அதே மாதிரி தான் அன்னாசி பழம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த துலாபார தட்டுல ஒரு தட்டுல ஐஸ்வர்யா மேடம் உட்காருவாங்க. அண்ட் இன்னொரு தட்டுல நம்ம அருண் சார் இந்த அன்னாசி பழத்தை கொண்டு போய் ஃபுல்லா ஃபில் பண்ணுவாரு.
ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் முள்ளு யார் எடைக்கு ஏத்த மாதிரி சமநிலையில வருதோ, ஃபர்ஸ்ட் யார் முள்ளு சமநிலைக்கு வருதோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். அண்ட் இந்த போட்டி விளையாடுறதுக்கு நான் மொத்தமா உங்களுக்கு கொடுக்க போற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் தான். சோ இந்த கேமை யார் கரெக்டா விளையாடுறாங்கன்னு பாத்துருவோம். சோ கேமை பாக்குறதுக்கு நீங்க தயாரா? சூப்பர். ஆதி சார், அருண் சார், நீங்க ரெடியா? ரெடி. ஓகே. ஆல்ரைட். ஆதி சார், மேடம் சேஃபா உட்கார வச்சிட்டீங்களா? எஸ். அருண் சார், இங்க எல்லாம் ஓகே இல்ல? பக்கா. ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிரலாம். ஓகே, அவங்களே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க இங்க வந்துருங்க. And your time starts now. வாங்க, சூப்பர், வேகமா பண்ணுங்க. ஆதி சார், வாழைப்பழம் கீழே விழுந்துருச்சு. பாத்து எடுத்து மேல வைங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அருண் ஓடி வா, சீக்கிரம் எடுத்து வை. அருண் சார் போற வேகத்தை பார்த்தா 10 பழத்தை ஒரே கையில தூக்கிட்டு போவார் போல இருக்கே. பட் இருந்தாலும் ஆதி சார் ரொம்ப ஃபாஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. இடம் உள்ள 2 பக்கமும் லேசா அசைஞ்சிட்டு இருக்கு. இந்த போனர் இதுக்கெல்லாம் லாய்க்கல. வாவ், டைம் ஓடிட்டே இருக்கு. வாவ், பார்வதி மேடமோட தராசு தட்டு பாத்தீங்கன்னா மேல வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். வாவ், பார்வதி மேடமோட தராசு தட்டு பாத்தீங்கன்னா சம நிலைமைக்கு வந்துருச்சு. தராசு முள்ளு நேரா வந்து வின்னர் நமக்கு யாருன்றதை காமிச்சிருச்சு. முள்ளு கரெக்டான லெவலுக்கு வந்துருச்சு. போட்டி முடிவுக்கு வந்துருச்சுப்பா. நோ, போட்டி இன்னும் முடியல. ஐஸ்வர்யாவோட தராசு தட்டுல இருக்கிற சங்கிலி பின்னிக்கிட்டு இருக்கு. அருண், அம்மா. அதை எடுத்து விடு. சரிங்கம்மா. மேடம், தேங்க்ஸ் மேடம். இப்ப 2 தராசு தட்டு பாத்தீங்கன்னா சமநிலைக்கு வந்துருச்சு. போட்டி இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. யார் வின் பண்றாங்கன்றத பாத்துருவோம். ஓகே, அகிலாண்டேஸ்வரி மேடம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஐஸ்வர்யா மேடம், பார்வதி மேடம் 2 பேரும் ஈக்குவல்ன்றதை காட்டியிருக்கு. நோ, அதுக்கு பேரு ஈக்குவல் இல்ல. இந்த போட்டி டிரால முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஐஸ்வர்யா மேடம், பார்வதி மேடம் 2 பேரும் ஈக்குவல்ன்றதை காட்டியிருக்கு. நோ, அதுக்கு பேரு ஈக்குவல் இல்ல.
இந்த போட்டி டிரால முடிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். ஓகே மேடம். ஆதி சார், அருண் சார், கொஞ்சம் இறக்கி விடுங்க அவங்க தட்டுல இருந்து. அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மேடம், ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்டை ஆதி சாருக்கும் பார்வதி மேடம் கொடுங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்களை மாதிரி பெஸ்ட் கப்புள்ன்ற போட்டியில உங்க ஃபேமிலில இருந்தே அடுத்தடுத்து 2 ஜோடிகள் வந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இந்த ஆதிக்கடவூர் பரம்பரையோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதை கட்டி காப்பாத்துற பெரிய பொறுப்பை என் அப்பா, அதுக்கப்புறம் என் அண்ணன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என் பரம்பரையோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதைய காப்பாத்திட்டு தான் வரேன். எனக்கு அப்புறம் என் 2 பசங்களும் என் பரம்பரையோட கௌரவத்தை காப்பாத்துவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக். அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். சூப்பர் மேடம். பார்வதி மேடம், நீங்களும் சில வார்த்தைகள். நான் என்ன நான் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு பெருசா பாரம்பரியம்னு எதுவும் இல்லை. யோ பெரியவரே, யாரு நீ? யோ ஒன்னதாயா? யார் வேணும் உனக்கு? நான் அகிலாண்டேஸ்வரிய பார்க்கணும். அகிலாண்டேஸ்வரியா? மேடம் பேர் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளா நீ? என் பிறந்த வீட்டு பெருமையா நான் நினைக்கிறது அம்மா மேல என் குடும்பம் வச்சிருக்கிற விசுவாசமும் மரியாதையும் தான். ஆதிக்கடவூர் குடும்பத்தோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதையை காப்பாத்த என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குது. சோர்திங்க வந்திருக்கியா நீ? யோ போய வெளிய. என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். யோ போயாங்கற, போயா வெளிய போய். நன்றி. சூப்பர் மேடம், சூப்பரா பேசுறீங்க. யோ போய வெளிய. இவன் தகராறு பண்ணிட்டு இருக்க. வயசானவன் பாக்குறாங்க. சோறு வேணா கேட்டு வாங்கி சாப்பிடு. அவங்களுக்கு தெரியும் தெரியல சொல்லாத. போய வெளிய. போயான்றா இவரு மரியாதையா வெளியில போயிடு, இல்லன்னா அப்புறம் கை வச்சிருவாங்க. போயா. என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன். பண்ற சொன்னா கேளியா? வயசுல பெரிய யாரு அது? யாரும் தெரியலங்கய்யா. ரோட்ல இருக்கிற பிச்சைக்கார மாதிரி இருக்குங்கய்யா. கேட்ல இருக்கிற வாட்ச்மேன் தான் உள்ள விட்டுருக்காருங்கய்யா. துரத்தி விட்டுட்டீங்க. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி நீ போ. சரிங்க. அண்ட்
பரிசை வந்து ஆதிக்கடவுர் ஃபேமிலில இருந்து 2 பேருமே வாங்கியிருக்கீங்க. அதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இந்த நாள்ல. இதே மாதிரி போட்டியில மட்டும் இல்லாம லைஃப்ல ஃபுல்லா நீங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல கொடுத்துருங்க. யாருன்னு தெரியலையே, யாரா இருக்கும்? என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. பார்வதி, போட்டோ எடுக்க போறாங்களா? நான் கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கணும். நீ ரூமுக்கு போய் மேக்கப் கிட் எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேம்மா. அப்பா போ. சரி நில்லு. உங்களுக்கு மேக்கப் கிட் எடுத்துட்டு வரதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பட்டாமா கிட்ட சொல்லுங்க. தோ உமா நிக்கிறாளே, அவகிட்ட சொல்லுங்க. எதுக்கு பார்வதி கிட்ட சொல்றீங்க? ஏன் ஆதி?
உன் பொண்டாட்டிய வேலை வாங்குறதுக்கு இந்த சித்திக்கு உரிமை இல்லையா? சரிப்பா, இனிமே நான் உன் பொண்டாட்டி கிட்ட எந்த வேலையும் சொல்லல. வாடி. அத்தை மேக்கப் போதும், வா. பார்வதி, சித்தி உன்கிட்ட அவங்க மேக்கப் கிட் எடுத்து வர சொன்னதே உன்னை ஃபேமிலி குரூப் போட்டோல நிக்க விடாம தடுக்கதான். சரி வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நம்ம போய் போட்டோ எடுக்கலாம். இல்ல மாமா, நீங்க போங்க. நான் போய் புடவைய சரி பண்ணிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் மாமா. ஏன் இந்த புடவைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? அது இல்ல மாமா, ரொம்ப நேரமா கட்டிட்டு இருக்கேனா, அதனால புடவை கசங்கி இருக்கு. அம்மா கூட நிக்கும் போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி புடவை இருக்கணும் இல்லையா? ப்ரோ, ஃபேமிலில எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாருமே வந்தாச்சு. ஒரு நிமிஷம் ஐசு, ப்ரோ அண்ணி எங்க? பார்வதி வரேன்னு சொன்னாலே. இங்க பாரு, ஃபங்க்ஷனுக்கே இந்த புடவை கட்டிக்காம சாதாரண புடவை கட்டிட்டு வந்திருந்தேன். இப்போ இந்த புடவையை மாத்திட்டு வேற புடவையில வரேன்னு போய் சொல்றியா? ஏன் அங்க நிக்கிறாங்க? ப்ரோ அருண் இரு. ஆதி மா, வா, பிக் எடுக்கலாம். தோ வந்துட்டமா, 2 minutes. அம்மா கூப்பிடுறாங்க பார்வதி, வா போலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நீ வராம நான் போக மாட்டேன். மாமா, நீங்க போலன்னா அம்மா வருத்தப்படுவாங்க, என்ன தப்பா நினைச்சுப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போங்க மாமா. முடியாது பார்வதி, நீ என் கூட வா, 2 பேரும் சேர்ந்து போலாம். மாமா சொன்னா கேளுங்க மாமா, போங்க மாமா. நீ வா, நான் போறேன். வாங்க சீக்கிரம், பிக் எடுக்கலாம். அம்மாவே கூப்பிட்டாங்க, வா போலாம். வா வாமா, கம். வனஜா தள்ளு. இது இப்ப ஃபேமிலில எல்லாம் வந்துட்டாங்களா? ப்ரோ எல்லாம் ரெடி. ரெடியா? எல்லாரும் இங்க பாருங்க. தெரியல, கண்ணை மட்டும் திறந்திருந்தவங்களா? என்னப்பா, ஆதிக்கடை ஒரு அடுத்த தலைமுறைகளா? சிரிப்பு சத்தம் பலமா இருக்கு. அது ஒண்ணு இல்ல சித்தி, கேம் விளையாடும் போது நடந்த காமெடி நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் டைம் என்னாச்சு? நேரத்தோட படுத்து தூங்க வேண்டியதானே? இல்ல ஆண்டி, திரும்ப நாளைக்கு உட்காந்து பேசினா இந்த ஃப்ளோ வராதுல்ல, அதனாலதான் இப்பவே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆமா, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்காக ரொம்ப நேரம் கண்ணு மூச்சிட்டு இருந்தா உடம்புக்கு ஆகாது இல்லையா ஐஸ்வர்யா? என்ன சித்தி திடீர்னு எங்க உடம்பு மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை? ஐயோ, நான் உங்களை பத்தி கவலைப்படல, ஆதி பார்வதியை பத்தி தான் கவலைப்படுறேன்.
அது என்ன பர்டிகுலரா அவங்க உடம்ப பத்தி மட்டும் கவலைப்படுறீங்க? அவங்கள பத்தி தானே கவலைப்படணும். பின்ன நாளைக்கு காலையில அவங்க 2 பேரும் நேரத்தோட வீட்டுக்கு கிளம்பணும்ல. எல்லாரும் போய் தூங்குங்க. அப்பதானே காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்க முடியும். ஆதி வேற காலையில வேலைக்கு போனோம்ல. அருண் மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருந்தா பரவாயில்ல. ஆதி அப்படி இல்லையே. வீட்டை விட்டு போய் பொண்டாட்டிக்காக கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பாடுபட்டு என்ன சொல்ல, பாவம் ஆதி ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். கை தட்டின எனக்கே இவ்வளவு களைப்பா இருக்கே. நீங்க எல்லாம் விளையாடின விளையாட்டுக்கு இந்நேரம் தூக்கத்துல கனவே வந்திருக்கணும். போங்க போங்க, உடம்பு கெடுத்துக்காதீங்க, போய் படுங்க. வாமா, போய் படுக்கலாம். டயர்டா இருக்கு. சின்னையா அண்ணி, வனஜாமா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. அவங்கள பத்தி தெரியாதா? எப்பவும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரி அருண், ப்ரோ போய் படுக்கலாமா? போலாம் ப்ரோ. வா போலாம். பாய் அருண். என்ன அருண்? ஒண்ணு இல்ல ப்ரோ. ஏதாவது சொல்லணுமா? இல்ல ப்ரோ. அப்புறம் ஏன் திரும்ப வந்து எட்டி பார்த்த? இல்ல, நீ தூங்க போயிட்டியான்னு பார்த்தேன் ப்ரோ. ஆமா, நீ எதுக்கு திரும்பி வந்த? நானும் நீ தூங்க போயிட்டேன்னு பார்க்க தான் வந்தாரும். நீ போய் படு அருண். அம்மா ஊட்டி விடவா? நான் உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கவா? ரொம்ப நாள் ஆச்சுமா.
உன்னால இந்த வீடே நிறைஞ்சு போச்சு. மா, உங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு கூட என் மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சு மனசு லேசான மாதிரி இருக்குமா. வெட்டிங் டே ஏற்பாடெல்லாம் வீட்டுக்கு வெளியில இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த ஆதி நான் போன் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வீட்டுக்கு வந்தான். இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. வந்த வேலை முடிஞ்சதுன்னு காலையில வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவானோ? எதுக்கு இந்த நேரத்துல அம்மா பூஜை ரூமுக்கு போறாங்க? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? எல்லாரும் என்ன பார்த்து இரும்பு மனுஷன்லாம் சொல்றாங்க. அதுக்காக என் இதயம் என்ன இரும்பா? நானும் ஒரு தாய் தானே. என் தாய் பாசத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் மறைச்சு வைக்கிறது? எனக்குள்ள இருக்கிற வேதனையை நான் வெளியில காமிக்காம எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே நடிக்கிறது? 10 மாசம் சுமந்து பெத்த ஒரு மகன் மேல தாய்க்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? நீயே சொல்லு. ஆனா அந்த உரிமையை எனக்கு என் மகன் கிட்ட முழுசா காட்ட முடியாத சூழ்நிலையை நீ உருவாக்கிட்டியே. பால் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன பார்வதி இன்னும் காணுமே. இவ்வளவு நேரம் கிச்சன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆதி என்ன விட்டு பிரிஞ்சு போன நாள்ல இருந்து இந்த பணம், பதவி, பேரு, புகழ், அதிகாரம் இது எல்லாம் இருந்தோம் நான் எதுவும் இல்லாம நின்ன. ஆனா இப்போ என் ஆதி திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா விடிஞ்சா அவன் என்ன விட்டு இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நினைக்கும் போது
நான் படுற வேதனைக்கு அளவே இல்ல சாமி. இந்த சொத்து சொகம் பேரு புகழ் பதவி அதிகாரம் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. ஆனா ஆதிய மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துடு. ஆதிய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. மறுபடியும் அவன் பிரிவை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. மாமாவை நினைச்சு அம்மா வேதனைப்படுறாங்கன்னு தெரிஞ்சா மாமா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அம்மா பூஜை ரூம்ல இருக்கிறது மாமாவுக்கு தெரிய வேண்டாம். பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, அங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்க்க போனேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, போலாம். போங்க மாமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தேன்னா அதுக்கு தண்டனை ஆதிய பிரிச்சு எனக்கு கொடுத்துறாத. அதுக்கு தண்டனையா? அதுக்கான தண்டனையா? இந்த தண்டனையை ஏத்துக்கோ சாமி. வீட்டை விட்டு கிளம்பி போகணும்னு நினைக்கும் போது உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கா மாமா? சரி, எதுக்காக இப்படி திடீர்னு கேக்குற? அது நீங்க இங்க வந்ததுல இருந்தே அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நீங்களும் அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. இப்ப காலையில கிளம்பி போறதுன்னா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம நிரந்தரமா இங்க தங்கறதுக்காக வரலையே. அம்மா ஃபங்க்ஷனுக்காக வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்காக இங்கே தங்கிட முடியுமா? கிளம்பிதான் ஆகணும். எனக்கு தெரியும் மாமா, அம்மாவை விட்டு போறது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதை என்கிட்ட சொன்னா நான் மனசு கஷ்டப்படுவேன்னு என்கிட்ட இருந்து நீங்க மறைக்கிறீங்க. நான் என்னால முடிஞ்ச எதையாவது செஞ்சு இங்க இருந்து உங்களை கிளம்பி போக முடியாத மாதிரி நிச்சயமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவேன் மாமா. அதுதான் கல்யாண நாளுக்காக அம்மாவுக்கு நான் கொடுக்கிற பெரிய கிஃப்ட். சரி, காலை நம்ம கிளம்பணும். நீ போய் ரெஸ்ட் எடு. சரியா? சரிங்க மாமா, நீங்க போய் படுங்க.
குட் மார்னிங் ஆதி. குட் மார்னிங் ஐஸ்வர்யா. பேசு பேசுங்கறல. நீ பேசு. நீ போய் பேசு. நீ பேசு அருண். உன்கிட்ட சொன்ன பாரு. ப்ரோ. என்ன அருண்? ப்ரோ அவசியம் போய் தான் ஆகணுமா? போக வேணாம் ப்ரோ. நீங்க இருந்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு வான்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பி போய் தானே ஆகணும். என்ன ப்ரோ ஏதோ வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி பேசுற? நீ இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. நான் வேணா அம்மா கிட்ட பேசட்டுமா? நீ போகாத ப்ரோ. வேணா அருண், அது சரியா இருக்காது. நான் இங்க இருக்கிறதுல அம்மாக்கு விருப்பம் இருந்தா அவங்களே என்ன வீட்டு விட்டு போகாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இனிமே நீங்க வீட்டை விட்டு போக மாட்டீங்க, இங்கதான் இருப்பீங்கன்னு ஆண்டி நினைச்சிருப்பாங்க. ஆமா ப்ரோ. நீ போறது தெரிஞ்சா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. உங்க எல்லாரையும் விட அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அம்மா இன்னும் பார்வதிய முழு மனசோட ஏத்துக்கல. அம்மா பார்வதிய முழு மனசா ஏத்துக்கிற வரைக்கும் பார்வதி இங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அவளுக்கான மரியாதையும் இங்க கிடைக்காது. ஆண்டி முக்கியம் தான் ஆதி, நான் இல்லன்னு சொல்லல. ஆண்டிய விடுங்க, நாங்கெல்லாம் இல்ல. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நாங்க பார்வதிய நல்லா பாத்துக்க மாட்டோம், பார்வதியை நாங்க சந்தோஷமா வச்சுக்க மாட்டோம் நீங்க நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல ஐஸ்வர்யா. நான் போய் அப்படி நினைப்பனா? நீங்க இங்க இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தானே அர்த்தம். எங்களால அப்படிதானே நினைக்க முடியும். என்ன அருண்? ஆமாமா, ஐசு சொல்றது கரெக்ட் தான். நீங்க இங்க இருக்க போறத பத்தி நீங்க பார்வதி கிட்ட பேசுறீங்களா, இல்ல நாங்க போய் பேசட்டுமா? ப்ரோ, அன்னிக்கிட்ட நீ போய் சொல்றியா இல்ல நாங்க போய் சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், நானே போய் பேசுறேன். சரி வாய்ஸ் வா ப்ரோ, வாங்கப்பா. ஐயோ அம்மா, வாடி. என்னாச்சு பார்வதி? அவ சொல்ல மாட்டாதி, என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்வேன்னு தெரியும். முதல்ல இங்க இருந்து போ. உண்மையை இப்ப நான் மட்டும்தான் மாமா சொல்லுவேன். நான் சொல்றது கேளுங்க. நீங்க எப்படி உண்மையா சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ வேறயா? தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நாங்க பார்வதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓ அப்படியா? கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன, இதத்தான் நல்லதுக்கு காலமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அதி நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிப்பா. தள்ளு. சொல்லு பார்வதி, சித்தி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? மாமா சொல்றேன் மாமா. சொல்லு. அது வந்து, ஆமா ஃபங்க்ஷனுக்கு தானே வந்தீங்க, இங்கே டேரா போடுறதுக்கு இல்லல? அப்புறம் என்னடி, நீ என்னமோ அடுப்படியில வந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க, உன் புருஷன் என்னமோ கார்டன்ல ஜாகிங் போயிட்டு இருக்கான். என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுல? ஐயோ அம்மா, என்ன பண்றீங்க இத? ஐயோ தண்ணி, என்னம்மா பண்றீங்க? குழம்புல தண்ணி ஊத்தணும்ல, உப்பு போடணும், கொஞ்சம் நிறைய போடலாம். ஐயோ இன்னும் கொஞ்சம், அப்படி. அம்மா நிறுத்துங்கம்மா, என்னம்மா பண்றீங்க? அப்பா
விடுங்கம்மா விடுங்கன்னு சொல்றேன்ல. வா வந்து சொல்லு வா. ஏய் அம்மா என்ன விடுங்கம்மா, எனக்கு வேலை இருக்கு, என்ன விடுங்கம்மா. வா வந்து சொல்லு வா வா. நான் தான் சொன்னேன்லப்பா, பார்வதி இங்க இருந்தா தினந்தோறும் இந்த மாதிரி தான் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்பா. இல்ல ஆதி, இனிமே அப்படியெல்லாம் நடக்காது ஆதி. ஆமா ஆதி, வனஜா ஆண்டிய பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்க 2 பேரும் என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, பார்வதி அம்மா இல்லாத பொண்ணு. அவளை வருத்தப்படாம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி ஒரு நிமிஷம் கூட பார்வதி எனக்காக இந்த மாதிரி வருத்தத்தை எல்லாம் தாங்கிக்க கூடாது. நாங்க கிளம்புறோம்ப்பா. ஆதி கொஞ்சம் பொறுமையா இருப்பா ப்ளீஸ். அது விடுங்கப்பா. ஆதி என் பேச்ச கேளு ஆதி. ஆதி 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 என்ன ஆதி? என்ன பார்வதி இப்படி பண்ணிட்ட? நாங்க தான் ஆதிக்கிட்ட உண்மைய சொல்ல வேண்டான்னு ஜாட காட்டணும்ல, அப்புறம் ஏன் உண்மைய சொன்ன? எப்படியோ ஆதி கிட்ட பேசி இங்கே இருக்க சம்மதிக்க வச்சோம். ஆனா இப்போ நீ உண்மையை சொன்னதுனால ஆதி மனசு மாறி மறுபடியும் கிளம்ப தயாராயிட்டான். ஆதியை சம்மதிக்க வைக்க நாங்க பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சு பார்வதி.